டேஸ்டியான ப்ரான் ஃப்ரை ரெசிபி ரொம்ப ஈஸி, 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு டைம் அது ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபி என்னென்னு பார்த்துடலாமா? ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்க 1/2 kg ப்ரானை நீங்கள் அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 3 மினிட்ஸ் மட்டும், ரொம்ப அதிக டைம் எடுத்துக்கக்கூடாது. கரெக்டாக 3 மினிட்ஸ் மட்டும் அதை சாட்டே பண்ணுங்கள். அதிலிருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா அதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அந்த தண்ணியும் கண்டிப்பாக ப்ரிசர்வ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். அதே மாதிரி வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இந்த பவுடர்ஸ் எல்லாத்தையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த ப்ரானை ஆட் பண்ணணும். பச்சையாக இருக்கும்போது நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நம்ம இப்போது வறுத்து வச்சிருக்கிற அந்த ப்ரானை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பவுடர்ஸில் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ப்ரான் அந்த மசாலாவில் நல்லா கோட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு டைம் நல்லா கலந்துக்கலாம். இந்த ப்ரான் எண்ணெயிலேயே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ப்ரான் வேக வச்ச தண்ணி, அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம். வேக வச்ச தண்ணி மட்டுமே போதும். இதை நல்லா மூடி போட்டு கரெக்டாக 7 to 8 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான க்ரீமி கன்சிஸ்டன்சியில் ப்ரான் ஃப்ரை ரெடி. தாராளமாக ஒரு கைப்படி அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவிட்டு கலந்துட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். எல்லாரும் அடிக்ட் ஆயிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.